ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பழம்பெரும் நடிகை கேஆர் விஜய் அவங்கள பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஆர் விஜய் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற தென்னிந்திய மொழி திரைப்படங்களை கிட்டத்தட்ட ஒரு 400 திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. இவர்களுக்கு சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா புன்னகை அரசின்னு சொல்லப்படுவாங்க. இவர்கள் பிறந்த வருடம் பார்த்தீங்கன்னா மார்ச் 4, 1947 பிறந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா திருச்சூர் கேரளத்தில் பிறந்திருக்காங்க. தற்போதைய வயது பார்த்தீங்கன்னா 76. இவங்களோட வாழ்க்கை துணை பெயர் பார்த்தீங்கன்னா வேலாயுதம். இவர்கள் 2012 இயற்கை எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு மகள் இருந்திருக்காங்க. அவங்க 1967 பிறந்திருக்காங்க. இவரோட கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கேஆர் வச்சலா, கேஆர் சாவித்திரி, கேஆர் சசிகலா, கேஆர் ராதா, கேஆர் நாராயணன். கிட்டத்தட்ட 4 பெண்களும் ஒரு தம்பியோட பிறந்திருக்காங்க. இவரோட வாழ்க்கை குறிப்பு பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. இவங்களோட தந்தைய பேர் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன். அவங்க ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா கல்யாணி. இவங்க கேரளா பகுதியை சேர்ந்தவங்க. கேஆர் விஜய் அவர்களின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா தேவநாயகி. இவங்க தான் அவங்களுக்கு முதல் குழந்தைங்க. இவங்களுக்கு பிறகு வச்சலா, சாவித்திரி, சசிகலா, ராதா என்ற 4 தங்கைகளுடனும் நாராயணன் என்ற தம்பியுடன் பிறந்திருக்காங்க. இவங்க தந்தை பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் ஒரு நகை வியாபாரம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் பெருத்த நடத்தல இவங்க பின்னாடி தமிழ்நாட்டில் உள்ள பழனி முருகன் கோயிலில் இவங்க தந்தை ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா கோவில் அலுவலராக பணியாற்றி இருக்காங்க. அப்போது பழனியில் அவங்க குடியேறி இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா கேஆர் விஜய் பார்த்தீங்கன்னா நாடக குழுவில் நடிச்சுட்டு வந்திருக்காங்க. அவர்களை அறிமுகப்படுத்தணும் யாரும் பார்த்தீங்கன்னா எம்.ஆர். ராதா. அவங்க தான் கேஆர் விஜய் என்ற பெயரை மாற்றி சினிமா துறைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை தனது தாய் தந்தையின் முதல் எழுத்தை சேர்த்து கேஆர் விஜய் என்ற பெயர் மாற்றிருக்காங்க. இவங்க 1960களில் நடிச்சு தொடங்கி கிட்டத்தட்ட சுமார் 40 ஆண்டுகளாக நடித்து வராங்க. இவர் நடித்த முதல் திரைப்படம் பார்த்தீங்கன்னா கற்பகம். இது 1963 வெளிவந்திருக்குங்க. கேஆர் விஜய் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எஸ்.எஸ். ராஜேந்திரன், முத்துராமன், ஏவிஎம் ராஜன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் போன்ற பிரபல நடிகர்களுடன் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இவர்கள் திரைக்கு வந்த சில காலங்களிலே 1966 அப்போதைய தயாரிப்பாளரான தொழிலதிபரான சுதர்சன் எம். வேலாயுதம் நாயர் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேமலதா என்ற மகள் இருக்காங்க. நடிகை கேஆர் விஜய் பார்த்தீங்கன்னா 1962 சிவாஜி கணேசன் கதாநாயகன் நடிச்சு ஜீவபூமி என்ற படத்துல நாகதேவதையாக நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த திரைப்படம் வெளிவரலங்க. அதனால 1960 இவங்க திரைக்கு வருவதற்கு முன்பே சில விளம்பர படங்களையும் நடிச்சிருக்காங்க. காசநோய் விழிப்புணர்வு குறித்த எமர்ஜென்சி என்ற நாடகத்துல கேஆர் விஜய் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மூவ் ஆயில்மெண்ட் என்ற விளம்பரத்துல கோபக்காரி சுமதியாக வரும் கதாபாத்திரம் நடித்ததும் கேஆர் விஜய்க்கு புகழை தேடி தந்ததுங்க. இவர்கள் நடித்த திரைப்படங்கள் என்னன்னு பார்த்தலாம். அக்கா, அக்கா தங்கை, அவள் சுமங்கலிதான், இருமலர்கள், எதிரொலி, திருடன், தங்கை, பாலாடை, நெஞ்சிருக்கும் வரை, தவப்புதல்வன் போன்ற பல படங்கள் நடிச்சிருக்காங்க. லைக்